ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்து நிறையா கனவுகள் கண்டிருக்கேன், நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அண்ட் எனக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையில். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்த ஒரு விஷயம் தான் பேசுகிறது. ஸ்டேஜ் ஏறி பேசுறது ரொம்ப பிடிக்கும், மைக் பிடிச்சி பேசுறது பிடிக்கும், ஒரு பெரிய க்ரௌட் முன்னாடி நின்று பேசுறது பிடிக்கும், எல்லாரையும் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றணும், நிறைய பேரை சிரிக்க வைக்கணும், நிறைய பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் சின்ன வயசுலேருந்தே. ஸோ நிறைய ஆசைகள் இருந்த ஒரு தருணம், நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்த ஒரு தருணம் சுமார் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, சரியாக சொல்லணுன்னா டிசம்பர் 24, 2018 எனக்கு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு, ஒரு சின்ன ஆசை வந்துச்சு, ஒரு சின்ன கனவு உதிர்த்துச்சு. அதுதான் இந்த பேசுகிறது மூலமாக ஏதாவது ஒரு அழகான விஷயம் பண்ணணும், பட் இந்த வாய்ஸ் மட்டும் வச்சு பண்ணணும், என்னோடய எண்ணங்களை மட்டும் வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன முயற்சி, இப்போது ஒரு 1.5 வருஷம் கழித்து ஒரு அழகான ஒரு பூவாக, ஒரு அழகான ஒரு சின்ன செடியாக இப்போ முளைச்சிருக்குது. ஆரம்பித்த ஒரு முதல் சில மாதங்கள் என் நண்பர்களுக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. நிறையா எஃபர்ட்ஸ் போடுவேன், பட் ஆரம்பித்த ஒரு கொஞ்ச நாளில் ரீச் கம்மியாக இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு டீசெண்ட் அமௌண்ட் ஆஃப் ரீச் இருக்குது. என் நண்பர்களையும் தாண்டி இப்போ நிறைய நல்ல மக்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் இதை கேட்டுட்ருக்கீங்க. அண்ட் இந்த பாட்காஸ்ட் என்னோடய பயணத்தில் ஒரு 50th பாட்காஸ்ட், ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு மைல் ஸ்டோன் தான். ஸோ நான் இவ்வளோ சொன்னேங்கள்ல, எனக்கு இவ்வளோ ஆசை இருந்துச்சு, எனக்கு இவ்வளோ கனவு இருந்துச்சு, நான் இவ்வளோ பண்ணேன், நான் அது பண்ணேன், இது பண்ணேன். இதெல்லாம் பண்ணனால எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய ஆடி கார் கிடைக்கல, எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு பங்களா கிடைக்கல. இன்ஃபேக்ட் உண்மை சொல்லணுன்னா இது வரைக்கும் ₹1 கூட எனக்கு இதிலிருந்து கிடைக்கல. பட் என்ன கிடைச்சிருக்கு தெரியுமா? இதோ நீங்களே கேளுங்க. ஹாய் நவீன். ஹாய் அண்ணா, ஐ எம் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஃபேன் ஆஃப் இதயத்தின் குரல். ஹாய் நவீன் அண்ணா. ஹாய், நான் இதயத்தின் குரலோட ஒரு ஃபேன். ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர்னு சொல்வீங்களே, ஃபர்ஸ்ட் அடிக்டட் இந்த வாய்ஸ்க்கு தான். இதயத்தின் குரல், எங்கள் இதயங்களை கொள்ளையடிக்க வந்த குரல். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே பிடிக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தோன்னே கேட்டோன்னே பிடிச்ச பேஜ் தான் இதயத்தின் குரல். மை லவ்வபிள் பேஜ் இதயத்தின் குரல். என்னை இதயத்தின் குரல் நிறைய மாற்றிருக்கு. இதயத்தின் குரல் என்னோட இதயத்தின் ஒரு பாகமாகவே இருக்குது. இதயத்தின் குரல் லேப்டாப் என்று மட்டுமே கேட்கும் இவ்வுலகத்திற்கு அதன் ஓசைக்கும் குரல் இசைத்து கூறுகின்றாய் இதயத்தின் குரலாக. உங்களோட பாட்காஸ்ட் நிறையா என்னோடய ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிருக்கு. நீங்கள் போடுற எல்லா கான்செப்டும் என் லைஃப் கூட ஏதோ சம்திங் கனெக்ட் ஆன மாதிரியே இருக்கும் எனக்கு. உன் தலைப்புகளில் இருக்கும் வசனங்களும் வார்த்தைகளும் தனிமையில் இருப்பவனுக்கு ஆறுதலாக இருக்கிறது, நான் உள்பட. எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த இதயத்தின் குரல் பேசுறது கேட்கும்போது நம்மளே மறந்துடுறோம்னு சொல்வேன் நான். மேஜிக்கல் வாய்ஸ் மட்டும்தான் நான் இப்போது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க ரீசனே அது மட்டும்தான். இதயத்தின் குரல் உண்மையிலேயே அது இதயத்தின் குரல் தான். எப்போல்லாம் என்னோடய இதயம் என்னடா வாழ்க்கை இதுன்னு தோணுதோ அப்போல்லாம் அதில் வர்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது, அந்த லைன் தான் எனக்கு ஞாபகம் வரும். என்மேல் விழுந்த மழைத்துளி அவ்வளவு அழகு, ஒரு தருணம் நான் அந்த கண்மணியாக இருந்திருக்கக்கூடாதான்னு நினைக்க வச்சுட்டீங்க. நெகட்டிவ் மைண்ட்குள்ளே பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். தாட்ஸ் வழியாகவும் உங்கள் வாய்ஸ் வழியாகவும் எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை பிரேக் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் அ லவ்லி பேஜ். எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க. அந்த இனிமையான குரல்லேருந்து வர அழகான கதைகள் கேட்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தான், நான் இதயத்தின் குரல் வீடியோஸ் எல்லாம் கேட்கும்போது பார்க்கும்போதெல்லாம் என்னை நானே மறந்துருக்கேன். நிறையா தடவை நான் என்னை நானே மறந்துருக்கேன். தனிமையில் தவித்த எனக்கு என்னுடன் யாரும் பேச மாட்டார்களா என்று எண்ணிக் கொண்டிருக்கும் வேளையில் உங்கள் குரல் என் இதயத்துடன் பேசியது. எனக்கு சின்னதாக ஒரு கஷ்டம் இருந்தாலும் உங்கள் பேஜ் போய் பார்ப்பேன். அந்த கஷ்டம்லாம் அப்படியே போயிடும், சின்ன சிரிப்பு வந்துடும். பார்க்காமலே லவ் வரும்னு சொல்லுவாங்க, பட் பார்க்காமலே ஒருத்தரோட வாய்ஸ் வச்சு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது நீங்கள் தான். சம்டைம்ஸ் தோணும், இது ரியல் ஸ்டோரியா இல்லை இமேஜினேஷன் ஸ்டோரியான்னு. All the best for a half century in இதயத்தின் குரல் நவீன். It changed me a lot during the lockdown period. Thank you for all this. உங்களுடைய குரல் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் ஒரு ஆர்ஜிவாக வரணும், அதான் எங்களோட ஆசை. எங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் வீடியோஸ் அண்ணா. உன் குரலினால் மேலும் பல இதயங்களை வெல்ல என் வாழ்த்துக்கள்.
மேலும் உங்களுடைய இதயத்தின் குரல் மேலும் தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் இரவுகளை மிகவும் அழகாக்கிய ஒன்று. நன்றி நவீன் விக்னேஸ்வர். இந்த இதயத்தின் குரல் நிறைய பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கு. இதயத்தின் குரல் மேலும் வளர என் வாழ்த்துக்கள். கோடி நன்றிகள் இதயத்தின் குரல் கேட்க செய்ததற்கு. உங்களோட வாய்ஸ் மெல்ட்டிங், என்ன வாய்ஸ் அது. ஃப்ரைடே லைவ் நைட் ஃபுல்லாக நான் தூங்கவே மாட்டேன். உங்கள் வாய்ஸ் தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். சிம்பிளி ஆசம். தேங்க்யூ நவீன் விக்னேஸ்வர். ஆல் தி பெஸ்ட். இதை விட மேலும் மேலும் நீங்கள் போக வாழ்த்துக்கள். சே, எவ்வளோ அழகான வார்த்தைகள்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுல. ஸோ இப்போ சொல்லட்டுமா எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அளவு கடந்த அன்பு, கண்டிப்பாக எல்லாமே பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவிட்டி, நிறையா தன்னம்பிக்கை, நிறையா பலம், நிறையா தைரியம். அண்ட் கனவு மட்டும் இல்லை, கனவுக்கான உழைப்பு போட்டுகிட்டே இருந்தோம்னா ரீச் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, பாட்காஸ்ட் நல்லா வந்தாலும் சரி நல்லா வரலனாலும் சரி, நம்ம பாட்டுக்கு நம்ம உழைப்பு போட்டுகிட்டே இருந்தோம்னா ஜெயிக்குங்கிற ஒரு எண்ணம், ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்கிற ஒரு ஹோப், ஏகப்பட்ட விஷயங்கள் கிடச்சிருக்குது. அண்ட் எல்லாத்தையோட முக்கியமாக என் லைஃப்க்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்பஸ் கிடச்சிருக்கு. எனக்கும் லைஃப்பில் நிறைய கஷ்டமான நாட்கள் இருந்திருக்கு, நிறைய கஷ்டமான இரவுகள் இருந்திருக்கு. நிறைய நாள் லைஃப்பில் என்னடா பண்ணுறோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம இதுக்கு தான் படித்தோமா, இதுக்கு தான் பெரிய பையன் ஆனோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எண்ணங்கள் இருக்கும், நிறையா கஷ்டங்கள் இருக்கும். லைஃப்பில் ஏதாவது பண்ணணும், லைஃப்பில் ஏதாவது மீனிங்ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நாள் ஏங்கியிருக்கேன், நிறைய நாள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பட் இந்த பயணத்துக்கு அப்புறம், இதயத்தின் குரலுக்கு அப்புறம் என்னோடய லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு நாளுமே இன்னும் அழகாக, இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாறி இருக்கு. ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி, ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது ஒரு புன்னகையோட, ஒரு ஸ்மைலோடு தான் படுக்கிறேன். எப்போ கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இல்லை டிஎம் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். உங்களால் நான் இன்றைக்கி சிரித்தேன் நவீன், அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், உங்கள் பாட்காஸ்ட் கேட்டு இப்போ எனக்கு பெட்டராக இருக்குது, நான் இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன், நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ஒரு புது ஹோப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான மெசேஜஸ், அவ்வளோ பாசிட்டிவான மெசேஜஸ் கிடைக்கும். யோசிச்சு பாருங்கள், வேறு என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு? நம்மளால் நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் என்னங்க இருக்க முடியும்? ஸோ இன் ஷார்ட் சொல்லணுன்னா, என்னோடய வாழ்க்கையவே ரொம்ப அழகாக்கியிருக்கு என்னோடய கனவை தேடின இந்த பயணம், என்னோடய கனவை நோக்கி போகிற அந்த பாதை. பட் நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரே விஷயம், நான் ஒரு சாதாரணமான ஒரு பையன்தான், நான் ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கான கனவு தான் எனக்கும் இருந்துச்சு, ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கான ஆசை தான் எனக்கும் இருந்துச்சு. 1.5 வருஷத்தில் என்னோடய ஃபேஸ் நான் காமிச்சதில்லை, நான் எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. பியூர் அண்ட் பியூர் ஆடியோ மட்டும்தான், என்னோடய எண்ணங்கள் மட்டும்தான். ஒரு மனுஷன் தன்னோட ஃபேஸ் கூட வெளில காட்டாமல் தன்னோட குரல்னாலையும் தன்னோட எண்ணங்கள்னால மட்டுமே இவ்வளோ பேரோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னா, இவ்வளோ பேரை சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னா, இவ்வளோ பேருக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா, இதை கேட்டுட்ருக்க, இந்த பாட்காஸ்ட்டை கேட்டுட்ருக்க ஒவ்வொருத்தர்னாலையும் வாழ்க்கையில் என்ன வேணால் சாதிக்க முடியும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்கல்ல. இங்கே கனவு இல்லாத எந்த மனுஷனும் இல்லை, கனவு இல்லாதவன் மனுஷனே இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கலாம், காலேஜில் இருக்கலாம், ஆஃபீஸ் லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் வேணால் இருக்கலாம், மேரேஜ் ஆகி கிட்ஸ் இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். பட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கனவு இருக்கும். இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு கனவு இருந்திருக்கும். அதை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி உங்கள் கனவை நோக்கி போங்க. வாழ்க்கையில் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், நமக்குன்னு ஒரு கனவு, நமக்குன்னு ஒரு பயணம், நமக்குன்னு ஒரு ஆசை, அதை நோக்கி போகிற அந்த பயணமே அவ்வளோ அழகாக்கும் உங்கள் வாழ்க்கையை. உங்களுக்கு இருக்க வேறு எந்த கஷ்டமே உங்களுக்கு பெருசாக தெரியாதுங்க. காசு பின்னாடி போகாதீங்க, ஃபேம் பின்னாடி போகாதீங்க, உங்கள் கனவு பின்னாடி போங்க, உங்கள் கனவை நோக்கி போங்க. கண்டிப்பாக பாதை ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. நான் ஆரம்பித்த முதல் பாட்காஸ்ட்லேயோ 5வது பாட்காஸ்ட்லேயோ எனக்கு இந்த ரீச் கிடைக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மேலே வந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நானும் செல்ஃப் இம்ப்ரூவ் ஆனேன். ஸோ இங்கே எதுவுமே ஒரு நாளில் நடந்துடாது. பட் கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கூட, இந்த பாட்காஸ்ட் முடிஞ்ச அடுத்த வினாடி உங்கள் கனவுக்கு நீங்கள் முதல் படி எடுத்து வச்சா கூட, எண்ணி 1 வருஷத்தில் இல்லை 1.5-2 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்கள் கனவுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்கள் வாழ்க்கைக்குன்னு ஒரு பர்பஸ் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கும். அந்த பயணம் அவ்வளோ இனிமையாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ சிச்சுவேஷன், அந்த ரீசன், இந்த ரீசன், என்னால் அது முடியாது இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தயக்கமும் வேண்டாம், எந்த செல்ஃப் டவுட்டும் வேண்டாம். முடியும் என்றால் முயற்சி செய், முடியாது என்றால் பயிற்சி செய். பிறக்கிறது ஒரு தடவை, வாழ்கிறது ஒரு தடவை. ஸோ இந்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோம், நம்ம கனவுகளெல்லாம் தேடி போவோம், இந்த வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவோம், இந்த வாழ்க்கைக்கு இன்னும் அர்த்தம் சேர்ப்போம். வாழ்க்கை ரொம்ப 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 அழகானது, அண்ட் கனவு ரொம்ப 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 அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல்.
உங்களோட சப்போர்ட், உங்களோட அன்பு, உங்களோட பாசம் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இதயத்தின் குரலோட பயணம் மென்மேலும் அழகாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் வீடியோ போட்ட அடுத்த வினாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் இன்னும் குட்டி குட்டி பாட்காஸ்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அழகான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.